நமஸ்காரம். தமிழ் புத்தாண்டுக்கு அறுசுவை உணவு செய்வோம். மாங்காய் பச்சடியிலேயே அறுசுவையும் கொண்டு வந்துடலாம். 6 சுவை கொண்ட மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்றத சொல்லி கொடுக்க போறேன். 250 கிராம் மாங்காய்க்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இது முதல் சுவை இனிப்பு. அதில் 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதை வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். அடுத்தது 250 கிராம் மாங்காய் எடுத்துருக்கேன். இது சுவையில் புளிப்பு, ரொம்ப புளிப்பான மாங்காய் எடுத்துக்கல. மாங்காயில் தோல் சீவிந்து இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் மாங்காய் துண்டுகள் போட்ட பாத்திரத்தை வைக்கிறேன். அடுப்பத்தி மீடியமில் வச்சுருக்கேன். 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 1 விசில் வரட்டும். 1 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டேன். 10 நிமிஷம் கழித்து திறக்கிறேன். சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த பதம் போதும். ரொம்ப குழைய வேணும்னா நேராக ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டு 1 விசில் வச்சா நல்லா குழைய வந்துடும். பட் எனக்கு குழையவா வேண்டாம். வெந்த மாங்காயில் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். அறுசுவையில் இது உவர்ப்பு சுவை. அடுப்பத்தி லோவில் இருக்கு. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சது போதும், எடுத்துடுறேன். வெறும் வாணலியில் ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ சேர்த்துக்கிறேன். 15லேருந்து 20 பூக்கள் இருக்கு. அறுசுவையில் இது கசப்பு சுவை. டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். கருத்து வந்திருக்கு, எடுத்துடுறேன். அதே வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது அறுசுவையில் கார்ப்பு சுவை. அடுத்தது கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். அறுசுவையில் துவர்ப்பு சுவை. கடுகு நல்லா பொரிஞ்சுட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். வறுத்த வேப்பம்பூவை பச்சடியில் சேர்த்துக்கிறேன். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு 6 சுவையும் கொண்ட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.